ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயருடனான விதுரரின் உரையாடல்கள் பதம் 11. கஸ்திருப்னியாத் தீர்த்த பதோபிதானாத் சத்ரேஷூவசுரிவிர் ஈட்சியமானாத் யகர்ண நாடியும் புருஷஸ்ய யாதோ பவப்பிரதாம் கேகரதிம் சினத்தி. மொழிபெயர்ப்பு. மாமுனிவர்களாலும் பக்தர்களாலும் வணங்கப்படுபவரும் எல்லா புண்ணிய தீர்த்தங்களுக்கும் உறைவிடமாக உள்ள தாமரை பாதங்களை உடையவருமான பகவானை பற்றி போதுமான அளவிற்கு கேட்காமல் திருப்தியடையக்கூடியவர் மனித சமூகத்தில் யார் இருக்கக்கூடும்? இத்தகைய விவகாரங்கள் ஒருவனது செவித்வாரங்களில் நுழைவதாலேயே அவரது குடும்ப பாசத்தினால் உண்டான பந்தத்தை அது துண்டித்து விடுகிறது. பொருளுரை. கிருஷ்ணகதை மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் ஒருவரது செவிகளுக்குள் புகுவதன் மூலமாகவே குடும்ப பாசம் என்னும் பந்தத்திலிருந்து உடனே அது அவரை விடுவிக்கிறது. குடும்ப பாசமானது புறச்சக்தியின் ஒரு மாயத்தோற்றமாகும். எல்லா பௌதிக செயல்களுக்கும் அதுவே தூண்டுகோலாக உள்ளது. ஒருவனது மனம் பௌதிக செயல்களில் ஆழ்ந்துள்ளவரை அவன் பிறவிச் சக்கரத்தை தொடர வேண்டியிருக்கும். மக்கள் அறியாமை குணத்தினால் ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றனர். சிலர் தீவிர ரஜோ குணத்தினால் ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றனர். இவ்விரு குணங்களுக்கும் கீழ்ப்பட்டுள்ள ஜீவராசி பௌதிக கண்ணோட்டத்தில் செயற்படுகிறான். ஒரு ஜீவராசி தனது உண்மையான நிலையை அறிய பௌதிக குணங்கள் அனுமதிப்பதில்லை. ரஜோ மற்றும் தமோ குணங்கள் ஒருவனை மாயையான தேகாபிமானத்தில் உறுதியாக கட்டி போடுகின்றன. இவ்வாறு மாயைக்கு கட்டுப்பட்டுள்ள முட்டாள்களிலேயே சிறந்தவர்கள் ரஜோகுணத்தின் வசியத்தால் பொதுநலச் செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். உடல் அழியக்கூடியது. உடல் முழுவதும் பரவியுள்ள உணர்வு அழிவற்றது என்ற அடிப்படையான பாடத்தை பகவத்கீதை மனிதகுலத்திற்கு வழங்குகிறது. அழிவற்றவனான உணர்வுள்ள ஜீவன் எத்தகைய சூழ்நிலையிலும் கொல்லப்படாமல் நித்தியமாக இருக்கிறான். உடல் அழியும் பொழுது அவன் அழிவதில்லை. அழியக்கூடிய இவ்வுடலை நான் என்று தப்பாக புரிந்து கொண்டு அரசியல், மனித வர்க்க சாஸ்திரம், பொதுநலம், தேசப்பற்று மற்றும் உலகப்பற்று என்னும் பெயர்களின் கீழ் தேகாபிமானத்தில் செயற்படுகிறவன் ஒரு முட்டாள் என்பதில் சந்தேகமில்லை. அவன் உண்மை எது பொய் எது என்பதை அறியாமல் இருக்கிறான். சிலர் ரஜோ மற்றும் தமோ குணங்களுக்கு மேலே உள்ள சத்வ குணத்தில் உள்ளனர். ஆனால் பௌதிக சத்வகுணம் ரஜோ மற்றும் தமோ குணங்களின் கலப்படத்தை எப்பொழுதும் கொண்டுள்ளது. உடலுக்கும் ஆத்மாவிற்கும் வேறுபாடு உண்டு என்பதை பௌதிக சத்வகுணம் ஒருவனுக்கு உணர்த்துகிறது. நற்குணத்தில் உள்ள ஒருவன் தான் உடலல்ல, அழிவற்ற ஆத்மா என்பதில் அக்கறை கொண்டுள்ளான். ஆனால் பௌதிக சத்வகுணத்தில் உள்ளவன் கலங்கப்பட்டவனாக இருப்பதால் ஆத்மா ஒரு நபர் என்ற அதன் உண்மையான இயற்கையை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்டது என்று அவர்களது அருவ கருத்து அவர்களை ஜட இயற்கையின் சத்வ குணத்தில் வைத்திருக்கிறது. கிருஷ்ண கதையால் கவரப்பட்டால் ஒழிய பௌதிக வாழ்வின் பந்தத்திலிருந்து அவர்களால் முக்தி அடையவே முடியாது. கிருஷ்ணகதை ஒருவரது அவரது ஆத்மாவின் தூய உணர்வு நிலையில் நிலைபெறச் செய்து பௌதிக பந்தத்திலிருந்து விடுவிக்கிறது. எனவே இதுதான் உலக மக்களுக்குரிய ஒரே வழியாகும். பகவான் சைத்தன்யரால் சிபாரிசு செய்யப்படுவது போல் கிருஷ்ணகதையை உலகம் முழுவதும் பரப்புவதே மிகச்சிறந்த ஜீவகாருண்யம் ஆகும். எனவே பகவான் சைத்தன்யரால் துவங்கப்பட்ட இச்சிறந்த இயக்கத்தில் அறிவுள்ள உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து கொள்ளலாம்.